வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல நியூ சிலபஸ் இயல் 6ல இருக்க நெடுவினாவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு போன்ற குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. இப்ப இந்த ஹெட்டிங்லாம் வச்சு ஒரு மேடையில நீங்க எப்படி பேசுவீங்க நாட்டுப்பற்று பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பீச் எப்படி ஒரு ஸ்டேஜ்ல பேசுவோமோ அதே மாதிரி தான் இதுல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் போட்டு, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே இப்படி இந்த பாடல் சொல்லிட்டு, என்ற பாரதியின் உணர்வை இந்திய திருநாட்டில் ஒவ்வொரு மாணவனும் பெற வேண்டும். இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள். எனவே மாணவ பருவத்தில் அனைவருக்கும் பொறுப்புகள் உண்டு என்பதனை கூறி எனது உரையை தொடர்கிறேன் அப்படின்னு இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த உரை ஸ்டார்ட் ஆகுது. பாரதியினோட பாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த இந்திய திருநாட்டுல ஒவ்வொரு மாணவனும் இந்த நம்ம நாடை மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் தான் நாளைக்கு ஒரு தலைவரா உருவாக போறாங்க. அதனால மாணவ பருவத்திலிருந்தே அந்த நாட்டுப்பற்றை ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங் பாருங்க. நாட்டு விழாக்கள். நாட்டு விழாக்கள்னா இப்ப நம்மளுடைய நாட்டுல என்னென்ன விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. நம் இந்திய நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்களில் நாட்டின் வரலாற்றை தாங்கிய தேசிய விழாக்கள் மிகவும் இன்றியமையாததாகும். நம்மளோட நாட்டுல கொண்டாடுற நிறைய விழா கொண்டாடுறோம். அதுலயும் நம்மளோட ஹிஸ்டரி வரலாற்று சம்பந்தமா கொண்டாடப்படுற அந்த தேசிய விழாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன விழா பாருங்களேன். சுதந்திர தினம், குடியரசு தினம், தியாகிகள் தினம், மனித உரிமைகள் நாள், இளைஞர் தினம் போன்ற முக்கியமான நாட்டு விழாக்கள் நம் நாடு கடந்து வந்த பாதையை நமக்கு காட்டுகின்றது. இந்த விழாக்கள் எல்லாமே நம்ம நாடு ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி கடந்து வந்தது, நம்மளோட வரலாற்றையும் அவங்களோட தியாகத்தையும் எல்லாமே இந்த விழாக்கள் நமக்கு காட்டுதுன்னு சொல்றாங்க. இவ்விழாக்கள் கொண்டாடப்படும் பொழுது மாணவர்களுக்கு அவ்விழாக்கள் பற்றிய செய்திகளும் உணர்வுகளும் சென்றடைகின்றது. இந்த ஒவ்வொரு விழாக்களும் வருடந்தோறும் ஏன் கொண்டாடுறோம்னா, அது கொண்டாடுறப்பதான் அவங்கள பத்தியும் இந்த சுதந்திரம் தினம் எப்படி நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ற வரலாறை நம்மளால ஒவ்வொரு தினம் கொண்டாடப்படும் பொழுதும் அந்த தினம் எப்படி கொண்டாடுறாங்க, அது என்ன காரணத்தினால கொண்டாடுறாங்க, அதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க போன்ற அனைத்து தகவலும் அனைத்து செய்திகளும் மாணவர்களுக்கு சென்றடைறதுனால அவங்களுக்கும் அதனோட வலியும் கஷ்டமும் அவங்களுக்கும் தெரிய வரும். அதுக்காக தான் இந்த விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. விடுதலை போராட்ட வரலாறு. இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு நீண்ட வரலாறு கொண்டதாகும். ஆம் நண்பர்களே, பல போராட்ட வீரர்களின் இறப்பிலும் வலியிலும் தியாகத்திலும் எழுதப்பட்டது நம் விடுதலை போராட்ட வரலாறு. அதாவது நம்மளோட விடுதலை போராட்டம் ரொம்ப ரொம்ப நீண்ட காலமா அந்த வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்ட வீரர்கள், இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா போராட்ட வீரர்களினோட அவங்களோட இறப்பு எத்தனோ பேர் இறந்திருப்பாங்க. அவங்களோட வலியும் வேதனையும் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட தியாகத்திலும் அவங்க நம்ம நாட்டுக்காக அவங்க குடும்பத்தை விட்டு போய் எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க. அந்த எல்லாருடைய தியாகத்திலும் தான் எழுதப்பட்டதுதான் நம்மளோட விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெற போராடிய வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெறும் நாட்டு விழாக்களில் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம அடிமைப்பட்டு விடுதலை பெற நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம். நம்ம விடுதலை பெற வரத்துக்காக நிறைய வீரர்கள் போராடி அவங்க தியாகத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுற போது அவங்களோட தியாகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாட்டு விழாக்கள் கொண்டாடப்படும் பொழுது மாணவர்கள் எல்லாருமே அதுல கட்டாயம் கலந்துக்கணும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. விடுதலை போராட்ட வீரர்கள். யாரெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பல் ஓட்டிய தமிழன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், வ.வே.சு. ஐயர், பாரதியார் என பலரும் தத்தம் வழியில் போராட்டங்களில் பங்கு கொண்டனர். அவர் தங்களின் இன்னல்களை எண்ணாமல் நாட்டின் நலனையும் நாட்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு போராடி நமக்கு விடுதலை பெற்று தந்தனர். அவர்களின் நாட்டுப்பற்றை நாம் இன்றைய மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்த்தல் வேண்டும்.
இப்ப இவ்ளோ போராட்ட வீரர்கள் இருக்காங்க. இதனோட பேர் எல்லாமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடிகாத்த குமரன், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், வ.வே.சு. ஐயர், பாரதியார். ஏன்னா இந்த பேரெல்லாம் 2, 3 தடவ நீங்களே சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா மெமரி ஆயிடும். இவங்க எல்லாருமே நம்மளோட விடுதலை போராட்டத்துக்காக வந்து பங்கேற்றிருக்காங்க. இதுக்காக வந்து நெறைய துன்பங்கள், இன்னல்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும்னு நெனைக்காம, இந்த நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு வந்து நெனச்சு, நமக்காக வந்து போராடி இந்த விடுதலைய வந்து நமக்கு பெற்று வந்து குடுத்துருக்காங்க. அதனால நம்ப இந்த மாரி நம்மளும் பார்த்தீங்கன்னா, நம்ம மாணவ செல்வங்களாக இப்ப இருக்க நீங்களும், உங்களுக்கு வந்து நாட்டுப்பற்ற வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த ஹெட்டிங் நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவரோட பங்கு. நம்மளோட நாட்டு முன்னேற்றத்துக்கு மாணவர்களாகி நீங்கள் வந்து என்னென்னலாம் பங்கு இந்த வயசுல வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நாட்டின் முன்னேற்றம் என்பது இன்றைய மாணவர்களின் கைகளில் உள்ளது. மாணவர்கள் தங்கள் இளமை பருவத்தினை முறையான வழியில் பயனுள்ள வகையில் செலவு செய்தல் வேண்டும். ஒவ்வொரு நாட்டினோட முன்னேற்றமும் இளைஞர்களாகிய மாணவர்கள் கையில வந்து இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சின்ன வயசு இளமை பருவம் முதலே வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து பயனுள்ள வகையில வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. சும்மா இப்ப கூட நீங்க ஃபோன் எல்லாருமே இப்ப வந்து யூஸ் பண்றீங்க. அதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க பயனுள்ள, யூஸ்ஃபுல்லான வந்து விஷயத்த வந்து பார்க்குறீங்கன்றத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. சும்மா ஷார்ட்ஸ்ல வந்து அந்த வீடியோ, இந்த வீடியோன்னு அப்படியே தள்ளிக்கிட்டே இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஃபோன பார்த்தோம். இதுலருந்து ஏதாச்சும் நம்ம கத்துக்கிட்டோமா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான வந்து விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத யோசிச்சு வந்து செய்யுங்க. நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோமோ, அத வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா, அந்த வீடியோ மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத வந்து முதல்ல பாருங்க. என்டர்டெயின்மென்ட்டுக்காக வந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு டைம் வச்சுங்க. ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் அவ்வளோதான். அந்த என்டர்டெயின்மென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல விஷயமா, அது மூலமா பிரயோஜனமா வந்து நீங்க ஏதாச்சும் கத்துக்கிறீங்களான்றது வந்து இருக்கணும். அதுதான் வந்து உங்க லைஃப்ல வந்து முன்னேற்றத்துக்கான பாதைய வந்து வழிவகுக்கும். நீங்க டைம் பாஸுக்கு பார்க்குற வீடியோ, உங்க டைம மொத்தத்தையும் வந்து அது வந்து சுழட்டி வந்து எடுத்துக்கும். அத பார்க்குறவங்க வந்து நீங்க மத்தவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து அதுல வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்றத யோசிச்சுக்கங்க. நீங்க பார்க்குறீங்கன்னா, அதுல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கணும். அந்த மாரி இருக்கிற வீடியோஸ பாருங்க. மாணவர்கள் பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும் நாட்டு நலப்பணித் திட்டம், தேசிய மாணவர் படை, செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றில் பங்கு கொண்டு தங்கள் ஆளுமை தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லயும் சரி, காலேஜிலும் சரி, நாட்டு நலப்பணி திட்டம், அப்புறம் தேசிய மாணவர் படை, செஞ்சிலுவை சங்கம் இந்த மாரியான அ இது விஷயத்துல வந்து நீங்க எல்லாமே வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சேர்ந்து உங்களோட ஆளுமை திறமை, உங்களோட டேலண்ட்ட வந்து வளர்த்துக்கணும். உங்களால முடிஞ்ச உதவிய வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களோட திறமைய வந்து வளர்த்துக்கிட்டு, அதன் மூலமா வந்து நாட்டினோட முன்னேற்றத்துக்கு உங்களால என்ன முடியுமோ அத வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்த உரைய வந்து முடிக்கிற மாரி வந்து இருக்கு. கடைசியில நன்றி வணக்கம்னு சொல்லி அந்த உரைய வந்து மேடை ஸ்பீச்ச வந்து முடிச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து நீங்க ஸ்பீச் வந்து எப்படி பேசுவீங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாவே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம் மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும், அங்காடிகளோடும் ஒப்பிட்டு வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காலத்துல வந்து எந்த மாரியான கடைகள், வணிக வளாகங்கள் வந்து இருந்தது? இப்ப எந்த மாரியே வந்து கடை இருக்கு? நம்ம எந்த மாரியான பொருள் வந்து யூஸ் பண்றாங்க? அப்படின்றத கம்பேர் பண்ணி வந்து எழுதணும். இந்த கொஸ்டின் வந்து நெறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. இத நல்லா வந்து படிச்சுக்கங்க. ஈஸி தான் இது. நீங்க புரிஞ்சுட்டு அழகா எழுதலாம். ஃபர்ஸ்ட்டு மருவூர் பாக்கத்துல வணிக வீதிகள்ல எந்த மாதிரியான கடைகள் வந்து இருந்தது? இப்ப இந்த காலத்துல வணிக வளாகங்கள் வந்து எப்படி இருக்கு? அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். மளிகை சாமான் வாங்குற கடை, துணி வாங்குற கடை இது எல்லா கடையுமே வந்து இப்ப எப்படி இருக்கு? அப்ப அந்த காலத்துல வந்து எப்படி இருக்கு? அப்படின்றத தான் இதுல எழுதப் போறோம். மரூர் பாக்கு வணிக வீதியில எப்படி இருந்ததுன்னா, நறுமண பொருட்கள், வண்ண குழம்பு போன்றவை வீதிகளில் வணிகம் செய்யப்பட்டன. இப்ப அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வாசனையான பொருட்களு, அதுக்கப்புறம் வண்ண குழம்பு, அதாவது கோலப்பொடி வண்ண கலர்ல இருக்கலாம் அந்த கோலப்பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீதிகள்ல ரோட்டோரங்கள்ல வந்து போட்டுட்டு, அதன் மூலமா குவி குவி விச்சு வந்து வணிகம் வந்து செஞ்சாங்க. நறுமண பொருள்கள் அந்த ஏலக்காய், இந்த மாரி சந்தனம், பட்டு இந்த மாரியான வாசனை உள்ள திரவிய பொருள்கள் எல்லாமே
அதுவும் கலர் கோலப்பொடி பார்த்தீங்கன்னா, வண்ண குழம்பு பொடி அது எல்லாமே ரோட்டோரத்துல, வீதிகள்ல வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க, மருவூர் பக்கத்துல. ஆனா இக்கால வணிக வளாகங்கள்ல எப்படி அத வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா, நறுமணப் பொருட்கள் போன்றவை கடைகளில் மட்டுமே விற்கப்பட்டன. இப்ப வந்து நறுமணப் பொருட்கள் எல்லாமே எங்க விக்கிறாங்க? ஒரு கடை வச்சு அது உள்ள தான் வந்து சேல்ஸ் பண்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. பட்டு, பருத்தி நூல் ஆகியவற்றைக் கொண்டு துணிகள் தயாரிக்கும் கைத்தொழில் வல்லுநர்களான காருகர் நிறைந்திருந்தனர். அப்போ வந்து ஆம் க அ பருத்தி, பட்டு, பட்டு நூல் இதெல்லாம் வந்து இதன் மூலமா வந்து துணிகள் வந்து தயாரிக்கப்பட்டு, கைத்தொழில் அதாவது அவங்க கையால வந்து நெஞ்சு வந்து அந்த துணிய வந்து தயாரிப்பாங்க. அந்த அவங்க தயாரிக்கிறவங்க பேர் வந்து காருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்போ வந்து நிறைஞ்சிருந்தாங்க. நெறைய பேர் வந்து அந்த தொழில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கையால செஞ்ச ஆடைகள விட, விசைத்தறி ஆடைகள தான் வந்து மக்கள் வந்து அதிகமா விரும்பி அணிகின்றனர் சொல்றாங்க. இன்றைக்கு கைத்தறி ஆடைகளை விட விசைத்தறி ஆடைகளை மக்கள் விரும்பி அணிகின்றனர். அந்த காலத்துல கையாலான கைத்தொழில் துணிய தான் வந்து அணிஞ்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, விசைத்தறி ஆடைகள தான் வந்து மக்கள் விரும்பி அணியிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது 3 பாயிண்ட் பாருங்க. முத்து, மணியும், பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு வணிக வீதிகளில் குவிந்திருந்தன. அப்போ வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, முத்து, மணி, பொண்ணு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அளக்க முடியாத அளவுக்கு மொத்தமா வந்து குவிச்சு வச்சு வணிக அந்த ஒரு ஒரு தெரு பார்த்தீங்கன்னா, ஒரு வீதி ஃபுல்லாவே வணிகம் தான் வந்து வித்திருப்பாங்க. ரோட்டோரத்துல இந்த மாரி வணிக வீதிகள் வந்து அளக்க முடியாத அளவுக்கு குவிச்சு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படி விக்கிறாங்க பாருங்க. குளிரூட்டப்பட்ட அறைகளில் பல்வேறு அலங்காரங்களுடன் வெள்ளி, பொன் உள்ளிட்ட நகைகள் விற்கப்படுகின்றன. இப்ப வந்து நமக்கு எப்படி பொன்னும், நகையும் வந்து கிடைக்குதுன்னா, ஒரு ஏசி ரூம்ல ஒரு ஜிஆர்டியோ, லலிதா ஜுவல்லரி இந்த மாரி வந்து எவ்ளோ நகை கடைகள் வந்து வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்ல ஃபுல்லா ஒரு டெக்கரேஷனோட வந்து நகை, வெள்ளி, பொன் நகைகள் எல்லாமே வந்து விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை வீதிகள் இருந்தன. அப்போ 8 வகையான தானியங்கள் வந்து சேர்த்து விக்கிற அ அ இடம் பேரு என்னன்னா, கூலக்கடைன்னு சொல்லுவாங்க. தானியங்கள் மட்டுமே விக்கிற இடம் பேரு கூலக்கடை. கூலக்கடைக்கும் ஒரு தனி வீதியே வந்து இருந்திருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியான வீதிகள வச்சு வந்து வித்திருக்காங்க. இப்ப தானியங்கள் வந்து விக்கிறதுக்கு கூலக்கடை வீதின்னு சொல்லிட்டு, அங்க வந்து 8 வகையான தானிய பொருட்களும் வந்து வித்துட்டு இருக்காங்க. இப் இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னா, எல்லா வித பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் பொருட்டு பல்பொருள் அங்காடிகள் உள்ளன. இப்ப வந்து எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வந்து நம்ம வாங்குற மாரி வந்து பல்பொருள் அங்காடிகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பாயிண்ட் பாருங்க. மருவூர் பார்க்கத்தில் பொற்கொல்லர், தையற்காரர், தச்சர் உட்பட பலரும் இருந்தனர். அந்த அந்த ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, பொன் செய்றவங்க, தையல்காரங்க, தச்சரு, ஒவ்வொரு தொழிலும் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல பலருமே அந்த இடத்துல பார்க்க முடியும். எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இன்றைய வணிக வளாகங்களில் பல நவீன சாதனங்களை விற்பவர்களும், பழுது பார்ப்பவர்களும் உள்ளனர். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அம் நவீன பொருட்கள விக்கிறவங்க தான், அதுக்கப்புறம் அத வந்து ரிப்பேர் பண்றவங்க மட்டும் தான் வந்து இருக்காங்க. அத வந்து நேரடியா வந்து ரெடி பண்றவங்கலாம் இப்ப வந்து இருக்க மாட்றாங்கன்னு வந்து சொல்றாங்க. இதுதான் அப்ப இருந்த வணிகத்துக்கும், இப்ப இருக்கிற வணிகத்துக்கும் உள்ள ஒரு டிஃபரண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டும் வந்து அழகா நீட்டா எழுதுனீங்கன்னா போதும். ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜாம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், சின்னப்பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து இந்த சமுதாயத்திற்கு வந்து என்னென்ன பணிகள் அவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சிருக்காங்கன்றத நம்ம ஒரு கட்டுரை மாதிரி வந்து எழுதப் போறோம். ஃபர்ஸ்ட் முன்னுரையில பாருங்க. விடுதலைக்காகவும், சமுதாய கொள்கைகளுக்காகவும், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் போராடி வெற்றி பெற்ற தியாகிகள் பலர். அவர்களுள் சில பெண்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். பல பெண்கள் நாட்டிற்கு அருந்தொண்டாற்றி பெருமை தந்துள்ளனர். சில பெண்கள் முயற்சி ஒன்றை மட்டுமே மூலதனமாகக் கொண்டு சமுதாயத்தில் பல சாதனைகளை செய்தவர்களில் ஒரு சிலரைப் பற்றி இங்கு காண்போம். இப்ப நம்மளோட விடுதலைக்காகவும், சமுதாயத்துல வந்து சில கொள்கைகளுக்காகவும், மூட நம்பிக்கைக்கு வந்து அந்த காலத்துல வந்து நெறைய இருந்திருக்கு. அத வந்து எதிர்த்து வந்து போராடியும், பல பேர் வந்து தியாகம் வந்து செஞ்சிருக்காங்க. அதுல வந்து சில பெண்கள் வந்து குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு வந்து நெறைய வந்து விஷயம் வந்து சமுதாயத்திற்கு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் அவங்க வந்து என்ன அந்த காலத்துல வந்து அடிமைப்பட்டு இருந்த காலத்துல அவங்க முயற்சி மட்டுமே ஒரு மூலதனமா வச்சுக்கிட்டு, அவங்க வந்து பல சாதனைகள வந்து புரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சிலர பத்தி இந்த கட்டுரையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னுரையில. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யார் பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி.
இவங்கலாம் வந்து பார்க்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு பாட்டு இசையினால வந்து பெருமை பெற்று வந்திருக்காங்க. இசை சூழலில் வளர்ந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி இசை மேதையானார். அவங்க குடும்பமே ஒரு இசை சூழல்ல தான் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க. இசை பின்னணியிலிருந்து வந்தவங்க தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அதனாலேயே வந்து இவங்களும் வந்து ஒரு இசை மேதையா வந்து ஆயிருக்காங்க. 17 வயதுல வந்து கச்சேரியில் பாடி பலரின் பாராட்டை பெற்றார். இவங்க வந்து 17 வயசுலயே வந்து ஒரு கச்சேரியில மேடையில வந்து பாடி வந்து பாராட்ட வந்து பெற்றிருக்காங்க. மீரா என்ற திரைப்படத்தில் நடித்ததால் இந்தியா முழுவதும் இவருக்கு பாராட்டு கிடைத்தது. அது இல்லாம மீரா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூவில வந்து நடிச்சு, இவங்க வந்து பாராட்ட வந்து இந்தியா முழுவதுமே அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பாராட்டு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1954ல இவருக்கு தாமரை அணி விருதும், ஞாபகம் வச்சுங்க 54ல தாமரை அணி விருது கிடைச்சிருக்கு. 1974ல மகசேசே விருது வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்திய மாமணி விருதும் வந்து 74ல மகசேசே விருதும், இந்திய மாமணி விருதும் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இத்தனை மொழிகளிலும், ஆங்கிலத்திலயும் வந்து இவங்க வந்து பாடியிருக்காங்க. இத்தனை லாங்குவேஜ் முதற்கொண்டு இவங்க வந்து பாடல் வந்து பாடியிருக்காங்க. இவங்க பத்தி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட்ஸ் மாதிரி இவங்க வந்து இசை சூழல்ல வந்து வளர்ந்து இசை மேதை வந்து ஆயிருக்காங்க. இவங்க 17 வயசுல வந்து மேடை கச்சேரியில வந்து பாடி வந்து பாராட்டு பெற்றிருக்காங்க. மீரா என்ற திரைப்படத்துல வந்து நடிச்சு இவங்க இந்தியா முழுவதுமே வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. 1954ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தாமரை அணி விருது வந்து கிடைச்சிருக்கு. 74ல மகாசேசே விருதும், இந்திய மாமணி விருதும் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம் என பல மொழிகள்ல வந்து பாடியிருக்காங்க. பல மொழிகள்ல இவங்க வந்து பாடி வந்து புகழ் பெற்றிருக்காங்க. இதுதான் இவங்கள பத்தி. நீங்க இந்த மாரி வந்து ஹிண்ட்ஸ் மாரி வச்சு வந்து படிச்சு 2, 3 தடவ ரீகால் பண்ணி பார்த்தீங்க. இந்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியா ஞாபகம் வந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி. இவர் பரதநாட்டியத்தில் சிறப்பு பெற்றவர். பால சரஸ்வதி வந்து பரதநாட்டியம், எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து இசை. இவர் 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜன் என்னும் அரங்கத்தில் தனது நடன நிகழ்ச்சியை நடத்தினார். கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பரதநாட்டியத்துல வந்து சிறப்பு பெற்றவங்க. இவங்களோட 15 வயதுல வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா சங்கீத சமாஜன் அப்படின்னு ஒரு அரங்கத்துல இவங்களோட நடன நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க. இவங்க பரதநாட்டியத்துல சிறப்பு பெற்றவங்க. 15 வயதுல சங்கீத சமாஜன் அரங்கத்துல ஒரு நடன நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா கல்கத்தாவுல, காசியிலும் நடந்த அனைத்திந்திய ஒரு இசை மாநாட்டிலும், அப்புறம் சென்னையில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம் நாட்டு பண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு இவங்க வந்து மெய்ப்பாடுகளோட வந்து ஆடியிருக்காங்க இவங்க. அடுத்தது ராஜாம் கிருஷ்ணன். இவங்க வந்து சிக்கல்களை பற்றி கதைகளாகவும், புத்தகங்களாகவும் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இவர். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங் நிறைய வந்து எழுதியிருக்காங்க. எழுதி வந்து புகழ் பெற்றவங்க. ராஜாம் கிருஷ்ணன் அவங்க. இவங்க வந்து எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா, நம்மளோட சிக்கல்களை பற்றி வந்து ஒரு கதையா வந்து எழுதி புத்தகங்களா வந்து எழுதியிருக்காங்க. கதைகளாகவும், ஒரு புத்தகங்களாகவும் வந்து எழுதி வந்து புகழ் பெற்றிருக்காங்க. இவர் வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினம் ஒன்றை எழுதி வெளியிட்டார். இவங்க வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற வரலாற்று புதினம் பத்தி புதினம் ஒன்றை வந்து எழுதி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை கரிப்பு மணிகள் எனும் புதினமாக வடிவமைத்தார். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாஞ்சாலி சபதம் அப்படின்ற வரலாற்று புதினத்தை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில உப்பள தொழிலாளர்கள், உப்பு விற்கிற தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்க்கைய எப்படி எழுதியிருக்காங்க? கரிப்பு மணிகள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு புதினமா வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுகர் இன மக்களினோட வாழ்வியலை குறிஞ்சி தேன் அப்படின்னு வந்து புதினமா எழுதியிருக்காங்க. கொடுகர் இன மக்களோட வாழ்வியல குறிஞ்சி தேன், உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கைய கரிப்பு மணிகள், படுகர் இன மக்களோட வாழ்வை குறிஞ்சி தேன் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலோர மீனவர்களினோட சிக்கல்களை வந்து அலைவாய் கரையான் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. கடலோர மீனவர்களோட சிக்கலை என்னன்னு எழுதியிருக்காங்க? அலைவாய்
கரையான் அப்படின்ற புதினமா வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பையும் சுரண்டலையும் எப்படி எழுதியிருக்காங்களாம்? சேற்றில் மனிதர்கள். வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பை என்னன்னு எழுதியிருக்காங்க? சேற்றில் மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேருக்கு நீர் எனும் புதினங்களாகவும் வந்து எழுதியிருக்காங்க. சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் அப்படின்னு புதினங்களாக வந்து எழுதியிருக்காங்க. வேளாண் தொழிலாளர்களினோட உழைப்பு சுரண்டலே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் அப்படின்னு புதினமா வந்து எழுதியிருக்காங்க ராஜாங் கிருஷ்ணன். இவங்க வந்து ரைட்டிங் நிறைய வந்து எழுதியிருக்காங்க, புதினங்களை வந்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க? பாஞ்சாலி சபதம் அப்படின்ற வரலாற்று புதினம் வந்து எழுதியிருக்காங்க. உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கைய கரிப்பு மணிகள் வந்து எழுதியிருக்காங்க. படுகர் இன மக்களோட வாழ்வை வந்து குறிஞ்சி தேன் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலோர மீனவர்களோட சிக்கலை அலைவாய் கரையான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டல் என்ன எழுதியிருக்காங்க? சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அப்படியே நீங்க அதை கவனிச்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அது மெமரி ஆயிடும். நீங்களும் அதே மாதிரி வந்து 2, 3 தடவை இதே மாதிரி வந்து சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா உங்களுக்கு மெமரி ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றவர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தி நடத்தின ஒத்துழையாமை இயக்கத்துல, சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இந்த 3 இயக்கத்திலுமே இவங்க வந்து பங்கு பெற்றிருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற அமைப்பின் மூலம் வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தார். இவங்க ஒன்னே ஒண்ணுதான், இது மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். இவங்க பண்ணது ஒரே விஷயம், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் இந்த ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருக்காங்க. எதுக்காகனா, இப்ப வேளாண்மை வந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வேளாண்மை இல்லாத சூழல்ல அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. அதனாலதான் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுவருக்கு வேறு பணிகள் வந்து குடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம், ஒரு இன்கம் வர்றதுக்கு இவங்க வந்து ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது வேளாண்மை இல்லாத காலத்துல அவங்க சும்மாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது. அதனால வேற வேலை ஏதாச்சும் குடுத்து, அதன் மூலமா ஒரு வருமானம் வர்றதுக்கு இவங்க வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம். இந்த இயக்கத்துல வந்து இவங்க கலந்துட்டு இருக்காங்க. அடுத்தது மதுரை சின்னப்பிள்ளை. இவர் மகளிரின் வாழ்வு மேம்பாட்டுக்காக பாடுபட்டார். எல்லா பெண்களும் இணைந்து வேலை செய்து கூலியை எல்லோருக்கும் சரிசமமாக பங்கிட்டவர். நம் நாட்டு நடுவண் அரசின் பெண் ஆற்றல் விருதையும், தமிழக அரசின் அவ்வை விருதையும், தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றவர். இவங்க மதுரை சின்னப்பிள்ளை பாத்தீங்கன்னா மகளிர் பெண்களுக்கான உரிமை, வாழ்வு மேம்பாட்டுக்காக வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. இவங்க எல்லா பெண்களுமே வந்து இணைஞ்சு வேலை செய்து அந்த கூலியை வந்து எல்லாமே சரிசமமா வந்து எல்லாருக்கும் சரிசமமா வந்து பங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. நம் நாட்டு நடுவண் அரசினோட என்ன விருது வாங்கிருக்காங்க? நம் நாட்டு நடுவண் அரசினோட பெண் ஆற்றல் விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசினோட அவ்வை விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூர்தர்ஷனோட பொதிகை விருதை 3 விருது வந்து வாங்கியிருக்காங்க இவங்க. நடுவண் அரசினோட பெண் ஆற்றல் விருது, தமிழக அரசினோட அவ்வை விருது, அப்புறம் தூர்தர்ஷனோட பொதிகை விருது, 3 விருதையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் ஹெட்டிங் முடிவரையில பாருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் எனும் சான்றோரின் வாக்கு முற்றிலும் உண்மையானதே. ஒரு நாட்டில் உள்ள பெண்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தால் அந்த நாடு அனைத்து நிலைகளிலும் மாபெரும் உயர்வை அடையும். நம்ம பெண்கள் நாட்டினோட கண்கள் வந்து சாதாரணமா சொல்றாங்க. ஆனா அந்த வாக்கு வந்து முற்றிலும் வந்து உண்மைன்னு வந்து சொல்றாங்க. ஒரு நாட்டுல இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக வந்து இருந்தா அந்த நாடு வந்து எல்லா நிலையிலுமே வந்து உயர்வை வந்து அடையும்னு சொல்றாங்க. இந்திய சமுதாயத்தில் பல பெண்கள் தங்களது முயற்சியையும் திறமையையும் கொண்டு சாதித்துள்ளனர். இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பல பெண்கள் அவங்களோட தனித்திறமையினாலும் அவங்களோட தொடர்ந்த முயற்சினாலையும் வந்து நிறைய வந்து சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க என்பதற்கு இவர்களே சான்றுகளாக திகழ்கின்றன. அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய வந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நம்மளும் வந்து வாழ்க்கையில நம்மளோட திறமையினால முயற்சினாலையும் முன்னேறணும் அப்படின்றதுதான் இந்த இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே நல்லா படிச்சுக்குங்க, புரிஞ்சு படிங்க.
புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். புரிஞ்சு படிச்சுட்டு கண்டிப்பா எழுதி பாருங்க. தமிழ் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. தமிழ்ல தான் நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால வந்து மார்க் போகும். அதனால 2, 3 தடவ படிச்சு பார்த்துட்டு நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, அது ஆனுவல் எக்ஸாம் வரலுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதனால அடிக்கடி எழுதி பார்த்துக்கிட்டே வந்துருங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து படிக்க முடியலன்னு கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.